வணக்கம். ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு திறக்கும். மூடிய கதவையே பார்ப்பவர்கள் அவர்கள் திறக்கும் கதவை தவறவிடுகிறார்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் முக்கியமாக அங்கம் வகிக்கின்ற 4 படிநிலைகள் இருக்குது. அந்த 4 படிநிலையில் ப்ரீ அரெஸ்ட். வாட் இஸ் ப்ரீ அரெஸ்ட்? அரெஸ்ட்னா ஏற்கனவே பார்த்துருக்கணுங்க. 41 to 60 ஏற்கனவே கிளாஸ் யூடியூப் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு வாட் இஸ் அரெஸ்ட்னு பார்த்துட்டோம். இப்போ ப்ரீ அரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கைதுக்கு முன்னாடி என்னென்ன நடைமுறையை காவல்துறையினர் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றியும், அரெஸ்ட் கைதின் போது எவ்வாறெல்லாம் கைது செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், பிறகு ரிமாண்ட் 167(2) படியோ மற்ற பிரிவுகள்லாம் சொல்ல போகிறோம். அதனுடைய யாரெல்லாம் ரிமாண்ட் அத்தாரிட்டி எவ்வாறு செய்ய வேண்டும். அடுத்த ட்ரையல், நீதிமன்றத்தினுடைய விசாரணை. இந்த 4 ஸ்டேஜ் தான் ஒரு வழக்கினுடைய குற்றவியல் வழக்குகள் அனைத்திலுமே இந்த 4 ஸ்டேஜையும் நாம் நன்கு அறிந்திருந்தால்தான் ஒரு குற்றவியல் நீதிமன்றங்களே அந்த குற்ற வழக்குகளை நடத்துகின்ற போது நமக்கு தெளிவான ஒரு வழக்கை நடத்துவதற்கு ஆதாரமாக ஒரு உகந்ததாக இருக்கும். எனவே ஃபர்ஸ்ட் we have to know what is the basic structure of the criminal trials. ஒரு வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் நீதிமன்றத்தில் என்ன பேசிக் அடிப்படை என்ன வேண்டும், அதை ப்ரீ அரெஸ்ட்ல முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். as a defense lawyer அல்லது prosecutor, as a lawyer we should know what is the basic or foundations or what is pre arrest. ஒருவரை கைது செய்வதற்கு முன்னால் என்னென்ன நடைமுறை இருக்க வேண்டும் என்று. அதற்கு முன்னாலே அதாவது 154(1) இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே நமக்கு இந்த 4 ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர் ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர். ஓகே, இது எலிவேஷன், வீட்டுடைய எலிவேஷன். இது பில்லர், இதான் கான்ஸ்டிடியூஷன் பில்லர். இதை முதலில் அஸ்திவாரம் என்பது என்ன? ஃபவுண்டேஷன். வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் த கிரிமினல் ட்ரையல் ஆர் கிரிமினல் கேஸ் என்று சொன்னால் பேசிக்கே 154(1) தான். எஃப்ஐஆர் இதெல்லாம் சொல்ல, எஃப்ஐஆர் சொல்ல, எஃப் ஃபார் ஃபவுண்டேஷன், ஐ ஃபார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதே ஆர் ஃபார் வந்து ரிலையபிள். ஆமா, அப்போ எஃப் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபவுண்டேஷன் எஃப்ஐஆருக்கு. அப்போ ஆர் வந்து ரிலையபிளா இருக்கணும். ஓகே, அப்போ ஐ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். எஃப் ஃபார் ஃபவுண்டேஷன், ஐ ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர் ஃபார் ரிலையபிள். இது மாதிரி ஒரு நம்பத்தகமாக ஒரு எஃப்ஐஆர் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாதுன்னு சொன்னாலே ரிலையபிளா இருந்தா ப்ராசிக்யூஷன் சக்சீட் ஆகும். அது ரிலையபிள் இல்லைன்னா டிஃபென்ஸ் லாயர் சக்சீட் ஆகி அவர் வந்து அக்யூட் வாங்காரு, அங்கே கன்விக்ஷன் ஆகும். ஸோ பேசிக்காக 154. இப்போ பாருங்க, இந்த எஃப்ஐஆர் தான் அனைத்திற்கும் மூலாதாரம். ஏனென்றால் இந்த எஃப்ஐஆர் போடவில்லை என்றால், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை காவல் நிலையத்தில் என்றால் ஐபிசி, there is no ஐபிசி. இந்திய தண்டனை சட்டம் 1860 வேலை இல்லை. ஐபிசி வேணாம். ஏன்? எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா காலம் 2ல அதாவது ஆக்ட்ஸ் செக்ஷன்ஸ் போடணும்ல. எஃப்ஐஆர் போடணும்னா ஐபிசியை மூடி வைத்து விட வேண்டியதுதான். சரி, எஃப்ஐஆரும் இல்லை ஐபிசியும் இல்லைன்னா there is no necessity or there is no சிஆர்பிசி. குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973க்கு கிரிமினல் ப்ரொசீஜர் there is no சிஆர்பிசி. அப்போ இதுக்கு தேவையில்லை. அரெஸ்ட் 41 அரெஸ்ட் தேவையில்லை, பிறகு 436 பெயில் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையே. அப்போ சிஆர்பிசியும் தேவையில்லை. சிஆர்பிசி இல்லை என்று சொன்னால் தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் அப்படின்றால் எவிடன்ஸ். நீதிமன்றங்களில் சாட்சியம் கொடுக்கிறோம். அதான் தேர்ட் ஃப்ளோர். இந்த 3 not available means there is no need of Indian Evidence Act 1872. ஏன்னா நீதிமன்றத்தில் சாட்சியம் எஃப்ஐஆர் போடல, ஐபிசி செக்ஷனுக்கு போடல,
சிஆர்பிசி அரெஸ்ட் பண்ணல as per 41ல. அப்போ நீதிமன்றத்தில் யார் சாட்சி சொல்ல முடியும்? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இல்லாததுனால ஒரே ஒரு செக்ஷன் இல்லை. எது 154 செக்ஷன் 1 இல்லாத காரணத்தினால் ஐபிசிக்கு வேலை இல்லை, சிஆர்பிசிக்கு வேலை இல்லை, எவிடன்ஸ் ஆக்ட் வேலை இல்லாதனால நீதிமன்றத்தில் இந்த எலிவேஷனுக்கு வேலை இல்லை. எலிவேஷன் இருக்குது ப்ராசிக்யூஷன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செஷன்ஸில் 24 சிஆர்பிசியில், 25 வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏபிபி. அவர்கள் சக்சீட் பண்ணால் கன்விக்ஷன், இதான் எலிவேஷன். அதாவது ஒரு நம்மளுடைய டிஃபென்ஸ் லாயராக இருந்தால் என்ன பண்ணுறோம், டிஃபென்ஸ் சக்சீட். இப்போ நான் தான் உங்கள் வழக்கு நடத்துகிறேன், அருமையாக ட்ரையல் நடத்தி உங்களுக்கு திருநாட்டூர் ஒரு விடுதலை வாங்கி தரேன்னா உங்களை நான் அழகுபடுத்துறேன். நம்ம வக்கீல் அருமையாக ஆர்கியூ பண்ணார் சார், எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, அதான் எலிவேஷன். அப்போது பேசிக் எது எஃப்ஐஆர், இதான் ப்ரீ அரெஸ்ட். இது சார் ப்ரீ அரெஸ்ட் இல்லை சார், அரெஸ்ட் அப்புறம் மோஸ்ட் ப்ராபர்லி எல்லா வழக்கிலையும் கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணணும் இல்லை. சில வழக்குகளை இப்போ சார் அந்த ஸ்பாட்லேயே இருப்பாங்க, உடனே அவனை பிடித்து விட, குற்றவாளிகளை பிடித்து விட்டால் உடனே ஸ்டேஷன் கூட்டு வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு தான். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, 2Dல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டும், அல்லது ரீசனபிள் கம்ப்ளைண்ட் இருக்கும், நியாயமான ஒரு புகார் இருக்க வேண்டும், அல்லது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் நம்ப தகுந்த ஒரு தகவல் இருக்க வேண்டும், அல்ல சஸ்பீசியஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸிஸ்ட், அங்கே ஒரு குற்றம் நடப்பதாக ஒரு சந்தேக ஒரு தெரிந்தால். இந்த 3 அடிப்படையில் 150 செக்ஷன் 1 இருக்குதுன்னு சொன்னா, அப்போ மோஸ்ட் ப்ராபபிலி எப்படின்னா ஆஃப்டர்ல பிஃபோர் அரெஸ்ட் ஆகும். அப்போ ப்ரீ அரெஸ்ட்டுக்கு 150 செக்ஷன் 1 அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, அப்படி என்றால் இந்த ஐபிசியில் சாப்டர் 23ல செக்ஷன் 511 வராது. இங்கே 37 சாப்டரில் 484 சிஆர்பி செக்ஷன்ஸும் நோ நீட். நெக்ஸ்ட் 11 சாப்டர்ஸ் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சரி, இப்போ ப்ரீ அரெஸ்ட்ல சிஆர்பிசியில் என்னென்ன பிரிவுகள் அதில் ரிலவெண்ட் அப்படின்னு சொன்னால், அல்லது ரிலேட்டட் என்று சொன்னால், முதலாக 150 செக்ஷன் 1 தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். சரி, எஃப்ஐஆரை ரெஸ்பாண்டன்ட் போலீஸுக்கு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது ஆக்ஷன் நாட் டேக்கன், எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொழுது 154 செக்ஷன் 3ல எஸ்பிக்கு தபால் மூலியமாக அனுப்புகிறார்கள். அங்கே அனுப்பிய பிறகு அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அவரே அதை விசாரிக்கலாம், அல்லது டைரக்ட் டு சபார்டினேட் அவருடைய கீழ் இருக்கின்ற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க சொல்லலாம். சரி, அவர்கள் ஆல்சோ தட் மீன்ஸ் த எஸ்பி ஆர் சபார்டினேட் ஆல்சோ நாட் டேக்கன் த ஆக்ஷன் மீன்ஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் என்றால் 36 சுப்பீரியர் ஆஃபீஸர், ஒரு கடைநிலையில் இருக்கின்ற ஒரு எஸ்ஐக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அனைத்து அதிகாரங்களும் யாருக்கு இருக்கும், ஐஜி வரைக்கும் இருக்கு. அதான் சுப்பீரியர் ஆஃபீஸருடைய பவர். அவரிடம் முறையிட வேண்டும். எஸ்பி கிட்டனா ஐஜி, டிஐஜி. த டிஐஜி ஆர் த சுப்பீரியர் ஆஃபீஸர் ஆல்சோ ஃபெயில்டு டு ஆக்ஷன், அவர்களும் நடவடிக்கை எடுக்க தவறுகின்ற பொழுது நெக்ஸ்ட் வாட் ப்ரொசீஜர் மீன்ஸ் 200 சிஆர்பிசி பிரைவேட் கம்ப்ளைண்ட். இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் எங்கே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணுகின்ற போது எந்த செக்ஷன் ரெலவெண்ட்டாக வருதாக 190 சப்செக்ஷன் 1ல ஏபிசி இருக்கும், காங்கிரஸ் எடுக்கிறது சாப்டர் 14. ஓகே, 200 to 203. இப்போ இது காங்கிரஸ் எடுக்குதுல்ல, இது எவ்வாறு நீங்க ஏ பி சி, ஏசி பிபி வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. ஓகே, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 191ல ஏசினாது ஆன் கம்ப்ளைண்ட் முறையீட்டின் பேரில், பிக்கு பிபி வந்து அப்ப பி வந்தா ஆன் போலீஸ் ரிப்போர்ட்ல. ஓகே, அப்போ சிக்கு என்னது ஆபரேஷன் தியேட்டர் அதர் தேன் போலீஸ் ரிப்போர்ட். ஓகே, ஓகேனா ஓன் நாலேஜ் அல்லது ஒரு நடுவருடைய அவருடைய சொந்த அறிவு கேட்டிய அல்லது சொந்தமாக அவருக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு புகாரினை அதை காங்கிரஸ் எடுக்கிறது. சரி, எடுத்துட்டு பிறகு 156ல இன்வெஸ்டிகேஷன் டைரக்ஷன் பண்ணலாம். சரி, அங்கே டைரக்ஷன் கொடுக்குறாங்க மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஆஸ் பர் 156 செக்ஷன் 3 படி ஒரு டைரக்ஷன் கொடுத்தால்
அந்த போலீஸ் அதிகாரி, காவல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ, ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஃபெயில்டு டு ஆக்ஷன் என்றால், அவரும் வந்து நடவடிக்கை தவறி விடுகிறார் என்று சொன்னால், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்று சொன்னால் 482. அப்போதான் கடைசியாக நமக்கு 482வது செக்ஷன் படி இன்னரண்ட் பவர் ஆஃப் த ஹைகோர்ட், இது கேஸ் சஸ்பெண்ட் சொல்கிறேன் பார்க்குறோம். அதன்படி நாம் டைரக்ஷன் வாங்கி இதையெல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணோம். டைரெக்டாக போக முடியாது. நீங்கள் 150/1 நெக்ஸ்ட்டு 482 போக முடியாது. அது பிஎன் நீதியரசர் பிஎன் பிரகாஷ் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட், நான் சொல்கிறேன் ஜட்ஜ்மெண்ட்டு. எனவே 482 தான் இன்னரண்ட் பவரில் உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி, அவருடைய அறிவுறுத்தல் படி, டைரக்ஷன் படி எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணலாம் சொல்லுது. இதான் 482 முடியுதுல. சரி, இந்த 4 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 156 செக்ஷன் 1 ப்ரீ அரெஸ்ட் தான். சார் எப்படி சார் 156 செக்ஷன் 1 ப்ரீ அரெஸ்ட் வரும்னா, போலீஸ் அதிகாரி அவர்களுக்கு யாருடைய அனுமதியும் இல்லாமல் வித்தவுட் பர்மிஷன் ஆஃப் த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி ஆஃபீஸர், the as per 156 section 1, the police officer has right to conduct the investigation. அவர் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்கோ அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் உடனடியாக ஒரு தகவல் கிடைத்த உடனே அவர் யாரையும் அவருடைய அனுமதியும் இல்லாமல் அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம் என்று சொல்கிறது. அப்போ ப்ரீ அரெஸ்ட் தானே அப்போ. சரி, அடுத்து 157 ப்ரீ அரெஸ்ட் எப்படி சார் வரும் அப்படின்னா, அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புலனாய்வு செய்கின்ற அதிகாரி அவர்கள் அந்த ரிசீவ் இன்ஃபர்மேஷன் உடனே ரஷ் டு த ஸ்பாட் இன் பர்சன் ஆர் சபார்டினேட், அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அனைத்து அந்த ஆவணங்களையும் அல்லது எல்லா சீனாப்பா கரன்சி அந்த சீசர் எல்லாம் பண்ணு அப்புறம் என்ன பண்ணோம், டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட்னு இருக்கும். அப்போது 157 அங்கே அவர் காவல் அதிகாரி அவர் அங்கே சென்று பார்த்த பிறகு சம்பந்த பிறகு அங்கே டிஸ்கவர் பண்ணுறாரு. எதை கண்டுபிடிக்கிறார்? கத்தியால் அவன் வெட்டியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறார். அப்புறம் அரெஸ்ட் வருது. அப்போ 157 ப்ரீ அரெஸ்ட் வருது. ஓகே, அது வரைக்கும் ப்ரீ அரெஸ்ட். இங்கே ஒரு தகவல் வருது, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் 157 வருதுல்ல, அவர் அங்கே செல்கிறார், பார்த்து விட்டு பிறகு கைது செய்கிறார். அப்போ ப்ரீ அரெஸ்ட் இது வரைக்கும் நடக்குது. சரி, அடுத்தது 149, 150, 152. இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 வரும். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த போலீஸ்னு இருக்கும். அதாவது காவல் அதிகாரிகளுடைய தடுப்பு நடவடிக்கைகள். அது 150 தான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், அது முடிஞ்சு. ஆனால் 149ல் ப்ரீ அரெஸ்ட் எப்படி சார் வரும் அப்படி என்றால், ஒரு 2C படி டெஃபினிஷன் 2C சிஆர்பிசின் படி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடைபெறுவதாக ஒரு தகவல் இருந்தால் இன்டரப்டர் அவர் அதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கு குறுக்கிடலாம். அது ப்ரீ அரெஸ்ட் தானே. அதே மாதிரி 50யும் அதான். 50லையும் போலீஸ் அதிகாரி அவர்கள் அங்கே ஒரு டிசைன் என்றால் என்ன, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், தே ஆர் ப்ரிப்பேரிங் ஆர் தே ஆர் டிசைன் டு கமிட் சம் காக்னிசபிள் அஃபென்ஸ். அவர்கள் ஒரு காக்னிசபிள், அதாவது பிடியாணை இல்லாமல் பிடிக்கின்ற ஒரு திருட்டை வச்சுக்கலாம் 379, அதை செய்வதற்காக அவர்கள் திட்டம் போட்டுக்கிறாங்க. அப்படி தெரிய வருகின்ற போது இன்டர்போஸ் அப்படின்னா அதை தடுப்பதற்காக குறுக்கிடலாம். அது ப்ரீ அரெஸ்ட். 150 அது ப்ராப்பர்ட்டி, அது இன்ஜின், அது வெசல்லாம் இருக்குது இல்லை, இதை அவர்கள் நடைபெறுவதாக தெரிந்து அதை இப்போ தடுத்தல். இதெல்லாம் சிஆர்பிசியில் வருகிறது. சரி சார், இங்கே எப்படி சார் வரும்? 41லேருந்து 60A வரைக்கும் அரெஸ்ட்டு. நீங்கள் எப்படி சார் ப்ரீ அரெஸ்ட்டில் போய் இந்த செக்ஷன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி என்றால் 41A அப்பியரன்ஸ் ஆகுது. இது எல்லாமே நம்ம வந்து யூடியூப் கிளாஸ் போட்டோம். இது மேக்ஸிமம் இதுலேயும் எல்லாம் யூடியூப் கிளாஸ் போட்டோம். டவுட் இருந்தால் அதை பார்த்துங்க. இட் இஸ் வெரி கிளியர். இப்போ 41A என்ன சொல்ல, ஏன்னா அப்பியரன்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 41 படி ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யவில்லை என்றால் அவருக்கு என்ன செய்யலாம்? இவர் கைது செய்ய தேவையில்லை என்றால் டு சென்ட் எ சம்மன் டு அப்பியர் பிஃபோர் ஹிம், தனக்கு முன்னால் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பலாம். அப்போ ப்ரீ அரெஸ்ட் தான். அவர் அதற்கு பதிலளித்து அவர் கண்டிஷன் கம்ப்ளை பண்ணினார்னா நீட் நாட் அரெஸ்ட். கண்டினியூ கண்டிஷன் அவர் கம்ப்ளை இஸ் எ கம்ப்ளைங் த கண்டிஷன் கண்டினியூஸ்லி மீன்ஸ் he shall not be arrested. கண்டிப்பாக அவர் கைது செய்யக்கூடாது. அப்போ ப்ரீ அரெஸ்ட் தான். அப்படி பிரீச் ஆஃப் த கண்டிஷனாக தான் அரெஸ்ட் வரும். அப்போது 41B எப்படி சார் வரும் அப்படின்னா, ப்ரொசீஜர் டு அரெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள்
ஒருவரை கைது செய்வதற்காக செல்லுகின்ற போது எவ்வாறு அவர் செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்றேன். The visible and accurate his name. அவர் நீங்க இருக்கல, அவர் டிஎஸ்பியா இருப்பாரோ, இன்ஸ்பெக்டரா இருக்காரோ, அல்லது not below the rank of the constable as per 2O. அவர் தன்னுடைய பெயரை அக்யூரேட் துல்லியமாக தெரிகின்ற மாதிரி யூனிஃபார்மில் அவர் செல்ல வேண்டும். அவர் கைது செய்கின்ற போது இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி சொல்றது. அப்ப ப்ரீ அரெஸ்ட். சரி சார், 42ல எப்படி சார் ப்ரீ அரெஸ்ட் வரும்? 42ல அது நான் காக்னிசபிள் தான் சார். ப்ரீ அரெஸ்ட்டுக்கு முன்னே கைது செய்யல. எப்பா உன்னை நான் கைது செய்யல, ஆனால் நீ சந்தேகமா இருக்கு, உன் பெயரை சொல், நீ வசிக்கின்ற இடத்தை சொல், give your name and residence, but he refused to give, or he gives but gives false name and address means அப்பதான் அது அரெஸ்ட் வரும். even though it is a non cognizable offense. அப்போ இது ப்ரீ அரெஸ்ட் தான். பேர் தான் கேட்கறாங்க, நீ பேர் சொல்லிட்டேன்னா சரி ஓகே போலாம். அவர் வந்து the police officer will not arrest you, let him free. ஓகே சரி, 45ல எப்படி சார் ப்ரீ அரெஸ்ட் வரும்? என்ன ப்ரொடக்ஷன் ஃபார் த ஆர்ம்டு போர்சஸ், அதாவது படையில் இருக்க, அதாவது இராணுவத்துறையில், படையில் நேவல், மிலிட்ரி, ஏர்போர்ஸில் இவர் முப்படைகளுக்கும் இருக்கின்ற at the time of doing his or discharging his duty, அவர் அந்த பணியில் இருக்கின்ற செய்கின்ற போது அவருக்கு ஏதாவது குற்றம் புரிந்தால் அவர்களை இந்த போலீஸ் கைது செய்ய முடியாது என்று இருக்கிறது சார். அப்ப முடியாதுன்றா முடியும். எப்பொழுது முடியும்? இது வந்து ப்ரீ அரெஸ்ட். அவர்கள் ஒரு பணியில் இருக்கின்ற போது தவறு செய்கின்ற போது காவல்துறை கைது செய்ய முடியாது. இது ப்ரீ அரெஸ்ட். ஆனால் எப்போ அரெஸ்ட் வரும்? ப்ரீ அரெஸ்ட், அதாவது கைது செய்வதற்கு முன்னாக ப்ரீவியஸ் சாங்ஷன் ஃப்ரம் எய்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்பாயின்மெண்ட் ஆர் இஸ், அந்த பர்சன் எங்கே வேலை செய்யறோ அதை பொறுத்தது. அப்போ பெரிய அரெஸ்ட் வருது. 46 இது எங்க சார் பெரிய அரெஸ்ட் வரும்? அரெஸ்ட் அவுட் எவ்வாறு கைது செய்ய வேண்டும்? இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணலை இன்னும் சார், நீங்கள் குற்றம் பார்த்தீங்க இவர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க வேர்ட்ஸில். அப்போ நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. ரெசிஸ்ட் பண்ணுறது இங்கே இது அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ பீனல் செக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? கன்ஃபைன்டு அல்லது ஆக்ட், ஃபிசிக்கல் டச்சர் ஆகுது. இது வரைக்கும் என்னது? ப்ரீ அரெஸ்ட். நீங்கள் ஒழுங்காக சப்மிஷன், அதாவது இவரோட அரெஸ்ட் போது சப்மிஷன் ஒரு பணிந்து நீ வந்து விட்டால் முடியல. அன்லெஸ் சப்மிஷன் மீன்ஸ் தென் ஃபிசிக்கல் டச் அண்ட் கன்ஃபைன்ட் இதெல்லாம் வந்துடும். அப்போ ப்ரீ அரெஸ்ட் முன்னாடி இதை வரை நீ எதுவுமே சொல்லணும்னா நேரம் பட்டியல் வந்துடலாம். 47ல் எப்படி சார் ப்ரீ அரெஸ்ட் சொல்கிறேன்? ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் ஒருவர் நான் வந்து அத்தாரிட்டி, உங்களை கைது செய்கின்ற அதிகாரம் எனக்கு இருக்கின்றது, நான் தேடி வருகின்ற குற்றவாளி ஒரு வீட்டில் நுழைந்திருக்கின்றார், இன்னும் கைது செய்யலை. அதற்கு முன்னால் நான் என்ன செய்யலாம் என்றால் அந்த வீட்டினுடைய உரிமையாளர், ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ஆர் இன்சார்ஜ் ஆஃப் த பர்சன் கிட்ட ஐ ஹவ் டு சார் ஐ வாண்ட் டு அரெஸ்ட் ஹிம், ஸோ யூ ஹவ் டு கிவ் கோஆபரேஷன் ஆர் பர்மிஷன் ஆர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லும்போது he is legally bound to give all facilities to the officer who to serve to arrest. அவர் யார் கைது செய்ய போறாரோ அவருக்கு இவர் கைது செய்வதற்கு என்னென்ன வசதிகளை, ஃபெசிலிட்டி, என்னென்ன வசதிகளை செய்து தர வேண்டும் அதையெல்லாம் செய்து தர வேண்டும். அப்போ இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அப்போ இதையெல்லாம் ப்ரீ அரெஸ்ட் தான். அவருக்கு அது உள்ள உடைக்கிறது, ஜன்னலை உள்ள உடைச்சுன்னு போறாரு, இதுவும் ப்ரீ அரெஸ்ட். அங்கே உள்ள ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை நீ அடுத்த ரூம்ல போ, ஏன்னா பின்ன அரெஸ்ட் பண்ணல, ப்ரீ அரெஸ்ட். இதையெல்லாம் கைதுக்கு முன்னால் இதையெல்லாம் அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்து விட்ட பிறகுதான் அந்த அரெஸ்ட். அப்படிப்பட்ட நபரை அரெஸ்ட் செய்ய வேண்டும். 48ல் நான் எப்பவுமே சொல்றது 48, 77, 16 வரும். இது மூணு வந்து என்ன சொல்லியிருப்போம். 48ல் இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன் ஒருத்தர் ஓடுறான், அரெஸ்ட் பண்ணல, ஒருத்தர் பிடிக்க வேண்டியவன் போலீஸ் அவங்க பார்த்துட்டாரு, அவனை பார்த்தான். திருடன் துரத்திக்கிட்டு போகும்போது திருவள்ளூர்ல இருந்து அப்படியே வெங்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஓடுறான். அப்போ துரத்தி கொண்டு போய் பர்சியூட் டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அவனை எங்கனாலும் இந்தியாவில் பூரா எங்கே வேண்டுமானும் துரத்தி செய்யலாம். ஒன்றும் அரெஸ்ட் பண்ணலை. ஆனால் கைது செய்வதற்கு முன்னால் ஒரு காவல்துறை அதிகாரிகள் as per 48 CRPC he can pursue him throughout India. He may be arrested at anywhere in India. எந்த இந்தியாவில் உள்ள எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அவரை கைது செய்யலாம் என்று சொல்கிறது. அப்போ பெரிய அரெஸ்ட். அடுத்து 49ல் நோ அன்னெசரி ரெஸ்ட்ரைன். கைதுக்கு முன்னாடி அவன் சும்மா உட்காந்துருப்பான். ஒரு மேலே ஒரு விவசாயி, அவன் ஒரு வேஸ்ட் டவுல் மட்டும் போட்டுருப்பான்.
ஒரு லட்டி சார்ஜ் போலீஸ் எடுத்து வர்றாரு, அடி ஏர் வள்ள அப்படி என்று நியாயமில்லாத ஒரு தடங்களை ஏற்படுத்தக்கூடாது. இல்லை அவன் வந்து உருட்டு கட்ட வச்சுன்னு ரெடியாக இருக்கிறான் அப்படின்னா நீ என்ன பண்ணான், அது என்ன ஈக்குவலண்ட், அவன் ரொம்ப கத்தி எடுக்கிறான், துப்பாக்கி கூட எடுக்கலாம், மிரட்டலாம், சுட்டுடுண்டா உடனே இருந்தான். அப்போ அது வரைக்கும் என்னது ப்ரீ அரெஸ்ட். அது அப்படின்னா ரீசனபுளான ஒரு ரெஸ்டைன் தடங்களை தான் ஏற்படுத்துமே தவிர அதை மீறி அதை தாண்டி பயன்படுத்தக்கூடாது பிஃபோர் அரெஸ்ட்னு சொல்றது. சரி 75 சினிமாலாம் பார்ப்பல, அவன் எதுக்கு வந்தான், அதாவது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆஸ் பர் 41ல 2C படி வித்தவுட் வாரண்ட் த போலீஸ் ஆஃபீஸர் ஹேஸ் ரைட் டு அரெஸ்ட் எ பர்சன், எனி பர்சன். இவர் கேட்பார், சினிமாலாம் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க வாரண்ட் இருக்கா எடுங்க, ஏறுங்க வெளியில் ஏறுங்க. ஏன்னா வாரண்டே தேவையில்லை அவனுங்க, அந்த அஃபென்ஸ் அது. நான் என்ன காங்கிரஸ் அஃபென்ஸ், பிடியானை இல்லாமல் பிடிக்கிற குற்றம். ஆனால் வாரண்டோடு வருகின்ற பொழுது இதை வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. எப்போ அவர் கேட்கலாம் உங்ககிட்ட வாரண்ட் இருக்கான்னு சொன்னால், ஒரு பிடியானோடு பிடிக்கின்ற குற்றமாக இருக்கின்ற பொழுது சார் வாரண்ட் இருக்காரு, அப்படி வாரண்ட் இருக்கா என்று கேட்கின்ற சிஆர்பிசியுடைய பர்மிஷன் என்ன, அந்த நமக்கு கேட்கின்ற அதிகாரத்தை குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ யோராண்டார் அரஸ்ட்னா 46 சொல்றோம், அதுவே சார் வாரண்ட் காட்டுங்க சார் நான் வரேன் அப்படி என்று சொல்லுகின்ற ப்ளீஸ் ஷோ மீ வாரண்ட் அப்படின்னு கேட்கும் போது the police officer legally bound to show as per 75 of CRPC அப்படி கேட்கும் போது நாங்கள் வாரண்ட் என்ன. சப்போஸ் என்ன சொல்றா சார் வாரண்ட் காட்டுறீங்க அது கொடுங்க சார் நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்கலாம், கேட்க உரிமை இருக்குதுன்னா எஸ் லீகலி ரைட் டு ஆஸ்க் டு ஷோ. நீங்கள் காட்டுங்கன்னா அப்படி என்ன பண்ணுவோம், ஆமாம் என் பேர் தான் அப்பா பேர் சார், அப்பா பேர் எந்த இல்லை சார் இது வேற யாரும் தெரியாது சொல்லலாம். இது கேட்குறான்னு சொன்னால் you have to clarify சார், he has to clarify. ஏன்னா இது நம்முடைய ஏன்னா 2 ராஜா இருக்கான், ஒரே தெருவில் 2 ராஜா இருக்கிறான். சார் வாரண்ட் காட்டுங்க சார், ஏன்னா நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை நான் ஒரு அட்வொகேட்டு, இன்னொரு ராஜா இருக்கான் சார் அவன் தான் வந்து பிட் பாக்கெட் கேஸ் திருட்டு பையன், நீ அதனால கேட்பான் சார் அவன் பாருங்க சார் இது வந்து அப்பா பேர் வந்து எங்கள் அப்பா பேர் வேற, அவன் அப்பா பேர் அவன் தான் சார் சொல்லி அதனால வாரண்ட் காட்டு கேட்கிற அதிகாரம் 70. அப்போ பெரிய அரசு தானே, கைது பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இது உரிமை இருக்குது. 77ல வேர் த வாரண்ட் எக்ஸிக்யூட்டிவ், எங்கே அந்த வாரண்ட் பிடியாணையை நிறைவேற்றலாம் என்பது. 70 சப்செக்ஷன் 2ல வாரண்ட் 71ல இஷ்யூ பண்றாங்க, வாரண்ட் என்பிடபிள்யூ இஷ்யூ பண்றல, அவனை எங்க பிடிக்கலாம், எங்கே அந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண நிறைவேற்றலாம் என்று சொன்னால் இந்தியாவில் அவன் எங்கே இருந்தாலும். இதுவும் தான் 77, 48, 60 தான். 60 வந்து ஜுடிஷியல் கஸ்டடி எஸ்கேப் ஆகி போகிறது. ஓகே, அதுக்கு முன்னால் அவனை துரத்தி விட செய்யலாம். 60லையும் பெரிய அரசு சொல்கிறேன், ஏன்னா அவன் ஜுடிஷியல் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு போகிறான் அல்லது வேற அப்போ வந்து அரெஸ்ட் ஆகிருப்பான், அது 60 வேணா விட்டுருங்க. ஆனால் 77ல கண்டிப்பாக அது பெரிய அரெஸ்ட் வரும். ஏனென்றால் அவரை நீதி கேஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் எஃப்ஐஆர் போட்டது எதுவுமே வரல, போலீஸே ஒரு வாரண்ட் வாங்குது சார் அப்படின்னு. அப்படி இருக்கின்றபோது அவனை இந்தியா பூரா துரத்தி கொண்டு அவனை அந்த வாரண்ட்டை நிறைவேற்றலாம் 77ல. சரி, இப்போ இந்த டெஃபினிஷனில் எதெல்லாம் ரெலவெண்ட்டாக வருது பெரிய அரெஸ்ட்னு சொன்னால் 2D கம்ப்ளைண்ட் முறையீடு இருக்கணும் கண்டிப்பாக. அதே போல் 2C அது என்னவா இருக்கணும், அரெஸ்டாக இருந்தால் காக்னிசபிளாக இருக்க வேண்டும், பிடியாணை இல்லாமல் பிடிக்கின்ற குற்றமாக இருக்க வேண்டும். இந்த 2L நான் காக்னிசபிள், அதுலேயே வந்து என்ன பண்ணணும், ஆஃப்டர் கெட்டிங் த வாரண்ட் அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்து 2S என்னது, போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் கண்டிப்பாக இருக்குல்ல, காவல் நிலையமே இல்லாத இதில் ரிலவெண்டடா அங்கே தான் உட்காந்து எஃப்ஐஆர்லாம் போடணும். அப்புறம் 2O யார், ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ். அப்புறம் 2H கூட போடலாம், ஏன்னா இன்வெஸ்டிகேஷனில் 2H கூட வரும், இன்வெஸ்டிகேஷன் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆதாரங்களை சாட்சியங்களை திரட்டுதல். 2H பெரிய அரசு வரும், ஏன்னா 157 போறாருல, அப்போ இன்வெஸ்டிகேஷன் தானே அதுவும் வரும். இதெல்லாம் டெஃபினேஷனில். சரி, இப்போ சார் இவ்வளோ சொன்னீங்க சார், நான் அரெஸ்ட் பண்ணி போகிறேன், அவன் வந்து தடுக்கிறான், அது என்ன பீனல் செக்ஷன்? அப்போ போலீஸ் நம்ம வந்து போகிறான் தடுக்கிறான் முடியாது போல சொல்கிறான், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவன் ஒரு ஆஃபீஸரை லீகலி எம்பவர் டு அரெஸ்ட் எ பர்சன்னா ஈ ரெஸ்டைன், அதை என்ன பண்ணுறான், அந்த தடுக்கிறான் இல்லை வந்து அவரை தடுக்கிறான்.
அப்ஸ்ட்ரைட் ஆர் ரெசிஸ்ட் அண்ட் அப்ஸ்ட்ரைட், தடுக்கிறான் அல்லது வந்து அவரை முரண்படுத்துறான், முரண்படுத்தல, அப்ஸ்ட்ரைட் பண்றான், தடங்கள் ஏற்படுத்துறான். அப்படி என்றால் அவனுக்கான தண்டனை என்ன சார் அப்படின்னா 225. இப்போ என்ன கைது பண்ண நீங்க வரீங்க, போலீஸ் ஆஃபீஸர் நீங்க வரீங்க, நான் முடியாது சார் சொல்லி தடுக்கும் போது எனக்கு 225ல பீனல். இன்னொரு விஷயம் என்னவென்றால் 229A இருக்குல்ல, 220A பார்த்து 229A இதை கூட ரிலவெண்டா வச்சுக்கலாம். ஏனென்றால் இங்கேயும் ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் இருக்கும், நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் இன்னொரு எஃப்ஐஆர் போடலாம் பேர்ல. இரண்டையும் விசாரிக்கின்ற போது ஏற்கனவே அவன் ஒரு அஃபென்ஸுக்கு ட்ரையல் வந்திருப்பான்ல, அது தனியா தண்டனை கொடுக்கலாம். இன் அடிஷன் டு தட் அஃபென்ஸ் இது தனியா தண்டனை தரலாம். அதாவது சேம் ரிசபிளா என்னன்னா லைக் தட் இங்கே அதுதான் 225ல இப்போ வந்து தடுக்கலாம். ஆனா அவன் திருடிட்டான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாரு, தடுக்கலாம். அப்போ திருட்டுக்கு தனியா விசாரிச்சு ஒரு தண்டனை, இன் அடிஷன் டு தட் இந்த 225 தனியா தண்டனை தரலாம்னு சொல்லுது. இங்க ஏ வந்து பப்ளிக் சர்வெண்ட், அவரே நான் நானும் அரெஸ்ட் பண்ண உங்களை வர, நானே உங்களை ஓடிடும் தப்பித்து ஓடுவதற்கும் அங்கிருந்து அந்த கஸ்டடியில் இது பண்ணுறதுக்கும் நானே சொல்லிவிடுகிறேன். அப்போ 225A பெரிய அரெஸ்ட், இதோ 225B வந்து கஸ்டடியில் வந்து இது பண்ணுறது. சரி, இப்போ 26னா ரீசன் டு பிலீவ், ஐபிசியில் நம்புவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். சார் 21 ஆர்டிகல் 22 என்னவென்றால் இதையெல்லாம் செய்கின்ற போது ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் 1950 ஆர்டிகல் 20 பர்சனல் லிபர்ட்டியும் அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, அதே போல அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷனுக்குள்ள அந்த வழிமுறைகளை பெரிய அரசு என்ன சொல்லுகிறது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. சரி சார், பிறகு இந்த போலீஸ் ஸ்டாண்ட், தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், காவல் அத துறையினுடைய என்ன வழிகாட்டு முறைகள் இருக்குதுல்ல, அது இன்னொரு செக்ஷன்லாம் வருது சார். 551 அதாவது என்னன்னா முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்கிற ஒரு இருக்குல்ல, அதில் குறிப்பிடுதுன்னு சொல்றாங்க. 555 ஞாபகம் வச்சுன்னா எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர், ஏதோ திருநாட்டு நடந்த போது ஈனஸ் கிரைம் நடக்குது இல்லைன்னா, ஒரு பெண் வந்து சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம், கேங் ரேப் 376 DA அல்ல DB. DAன்னா அபோ 12 years, DBனா பிலோ 12 years டெத் சென்டென்ஸ். சார் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரி, அப்படி இருக்கின்ற போது நம்ம உடனடியாக ஒரு முதல் தகவலை பதிவு செய்தவுடன் எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் டு த கோர்ட் ஆர் சுப்பீரியர் ஆஃபீஸர்லாம் அனுப்பணும். இதுதான் 555 சொல்லுது. இப்போ 560 என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ரிஜிஸ்டரிங் எஃப்ஐஆர், ஒரு முதல் தகவல் அறிக்கையை எவ்வாறு அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இது. சரி, இது முடிஞ்சிச்சு. இதில் பாருங்க 613, 614, 615 பார்த்தீங்கன்னா 613 வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ரீ அரெஸ்ட் என்ன பண்ணணும், அந்த தகவல்களை கலெக்ட் பண்ணணும். அடுத்து 614 பார்த்தீங்கன்னா கிரைம், கண்டிப்பாக ப்ரீ அரெஸ்ட் பண்ண ஒரு குற்றம் நடந்திருக்கணும்ல, அந்த கிரைம் என்ன வேண்டியது. 615னா கிரிமினல்ஸ், குற்றவாளின்னு இருக்கும், பட் அலிஜிடு குற்றம் சுமத்தப்பட்டவன் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா ஒரு கேஸே இல்லையே, அப்போ பெரிய அரசு தான். இதை போலீஸ் ஸ்டாண்டிங்கோடைய ரிலவெண்ட். அதே மாதிரி டோட்டலாக 856 இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்லாம் இவ்வளோதான் நினைக்காதீங்க, இன்னும் பல பிரிவுகள் அனைத்து சட்டங்கள் இருக்கிறது. இது வந்து இம்பார்ட்டன்ஸ், இது வந்து இந்த பெரிய அரசுக்கு முக்கியமானது தான். இது எல்லாவற்றையும் நான் கூறவில்லை, முக்கியமானது இதெல்லாம். திஸ் இஸ் எனஃப் ஐ திங்க் ஸோ. ஓகே, இதையே பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து கேஸ் லாஸ், இதற்கான கேஸ் என்ன பார்ப்போம். முதலாவது வழக்கு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் SN பாசக், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1963 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 447. இதை நோட் பண்ணீங்க. இந்த சாப்டர் இருக்குல்ல, அத்தியாயம் 12 இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, புலனாய்வு, இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். அதில் இருக்கின்ற பிரிவுகள் 154 முதல் 176 176 வரை உள்ள இந்த பிரிவுகள் சாப்டர் 12 நீ அதாவது காவல்துறைக்கான ஸ்டேச்சுட்டரி பவர் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தில் இந்த 401 ரிவிஷனையோ அல்லது 482 இன்டர்னல் பவரை வச்சோ அதில் தலையிட முடியாது. நாட் லான்ச்டு cannot be interfered with by the courts either
அண்டர் செக்ஷன் 401 ஆர் 482 என்று சொல்கின்ற வழக்கு. அப்பனா 154(1) என்பது அவர்கள் செய்கின்ற அந்த காவல்துறைக்கான அதிகாரம் என்று சொல்கின்றது. சரி, அந்த ப்ரீ அரெஸ்ட். இப்போ இரண்டாவது வழக்கு, இது ப்ரீவி கவுன்சில் டிசைட் பண்ண வழக்கு. கிங் எம்பரர் வர்சஸ் நாசர் அகமத், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1945, ப்ரீவி கவுன்சில், பேஜ் நம்பர் 18 இருக்குல்ல, இதை நோட் பண்ணீங்க. அதாவது ஜுடிஷியரும் போலீஸும் காம்ப்ளிமெண்டரி தான். அவருடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் பாராட்டு தெரிவிக்கின்ற வகையில் இருக்க வேண்டும். அவர்கள் இரண்டு both not overlap, காம்ப்ளிமெண்டரி நாட் ஓவர்லாப்பிங், ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக முன்மேல் ஒன்று இருக்கு அப்படின்றது ஓவர்லாப் இருக்கக்கூடாது, காம்ப்ளிமெண்டரி தான். ஏனென்றால் நீதிமன்றத்தினுடைய அந்த பணி ஃபங்க்ஷன் எப்போ ஆரம்பிக்குது என்று சொன்னால், சார்ஜ் எப்போ begins when a charge is preferred before it and not until then. ஒரு குற்றம் நிகழ்ந்த பிறகு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று பணிகின்ற போது நீதிமன்றத்தில் பணி தொடங்குது. அப்போ காவல்துறையும் அந்த நீதிமன்றமும் ஜுடிஷியரும் ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்டாக இருக்க வேண்டும், நாட் ஓவர்லாப் என்று சொல்கின்ற இந்த ப்ரீவி கவுன்சில் வழக்கு. அடுத்து கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ அரெஸ்ட்ல ரிலேட்டட் ப்ரொவிஷனில் ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் விட்டுட்டேன். என்னன்னா 438 CRPC. இது முக்கியமானது, ப்ரீ அரெஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் எய்தர் செஷன்ஸ் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் அது கைது செய்யலை, அதனால என்ன பண்ணுவாங்க, அதற்கு முன்னால் அப்ரிஹென்ஷன் ஆஃப் அரெஸ்ட்டில் கைது செய்வார் என்பதற்காக நமக்கு எடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். ஏன்னா நான் இன்னசென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், காவல்துறை என்னை கைது செய்யாமல் நான் வீணாக சிறைச்சாலையை அனுபவிக்க முடியாது. கைதுக்கு முன்னதாக இப்போ முதல்ல அரெஸ்ட்னா என்னன்னு தெரியணும், அது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். வாட் இஸ் அரெஸ்ட், நம்ம யூடியூப் கிளாஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஆள் சொல்லிடுறோம். வாட் இஸ் அரெஸ்ட்? ஒருவருடைய சுதந்திரத்தை இன்னொருவர் கட்டுப்பாட்டில் அல்லது அவர் சுதந்திரம் அவரை இழக்க செய்தது தான் அரெஸ்ட். உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை உட்கார வைக்கிறாங்க, அரெஸ்ட் இவர் அரெஸ்ட்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதன் பிறகு சார் நான் எனக்கு வசதி இல்லை சார், பக்கத்தில் உட்காரணுமா, தள்ளி உட்காருன்னு சொன்னால் கூட என்ன பண்ணோம், யூ ஹவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஆர் எனி போலீஸ் ஆஃபீஸர் அவைலபிள் அட் த டைம் ஆஃப் தட் அக்கரன்ஸ். அது அந்த நேரத்தில் அப்போது சார் தண்ணி குடிக்கணும் சார், சரி நீ அங்கேயே உட்கார்றா, நீ ஓடிடுவே, அம்மா அவனுக்கு தண்ணி கொஞ்சம் கொடு. அப்போது உன்னுடைய லிபர்ட்டி, உன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, இழக்கப்படுகிறாய், அதுதான் அரெஸ்ட். உன்னுடைய செயல்கள் அனைத்தும் வேறு ஒரு கையில் அப்படின்னா காவல்துறை இடம் சென்று விடுகிறது. இதுதான் ஏற்கனவே அரெஸ்ட் வாட்டிஸ் அரெஸ்ட் பார்த்துருக்கோம், அதில் பார்த்துங்க டீட்டெயிலாக யூடியூப்பில். அதே மாதிரி எப்போ தொடங்குது, அவருடைய அந்த உட்கார முடியுது, எப்போ முடியுது, ஒன்று ரிமாண்டு போயிட்டா முடிஞ்சிடும். அதாவது ஆல் அரெஸ்ட் கஸ்டடி, பட் வைசி வெர்சா தான், எதிராக கஸ்டடியெல்லாம் அரெஸ்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகின்றது. சரி, இப்போ ஏற்கனவே 2 கேஸ் லாஸ் பார்த்தல ப்ரீ அரெஸ்ட்டுக்கு, இன்னொரு 4 கேஸ் லாஸ், 5 கேஸ் லாஸ். இதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீ அரெஸ்ட்டுக்கான ஒரு அசெப்டிவாக நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இப்போ 3வது வழக்கு என்னவென்றால் லலிதகுமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2014, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 187. இதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். எஃப்ஐஆர்னா உடனே ஞாபகம் எது வரும் நமக்குன்னா இந்த கேஸ் ஆசை ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு குற்றம் நடைபெறுகின்றது, ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல் வருகின்றது, அது ரீசனபிள் கம்ப்ளைண்ட் முறையீடோ அல்லது ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் நம்பத்தகுந்த ஒரு தகவலோ அல்லது சஸ்பீசியஸ் ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கிறதா ஒரு எக்ஸிஸ்ட், ஒரு சந்தேகத்திற்கு இந்த குற்றம் நடந்திருக்கலாம் என்று வருகின்ற பொழுது, அப்பொழுது என்ன, இஃப் இட் இஸ் எ கான்ஷியஸ் அஃபென்ஸ், அது பிடியாணை இல்லாமல் பிடிக்கின்ற ஒரு குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் மேண்டரி, கண்டிப்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். தேர் இஸ் நோ பிரிமினரி என்கொயரி. அதுக்கு முன்னால் நான் போய் என்கொயரி பண்ணிட்டு வரேன், நான் போய் கேட்டு வரேன், அதெல்லாம் நீட் நாட், யூ ஷால் ரிஜிஸ்டர் எஃப்ஐஆர் என்று சொல்லுகின்ற வழக்கு எதுவென்றால் இதான். சரி, 4th சுகேஷன் டிரான்ஸ்போர்ட் 2016 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 236. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல,
இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த 482 இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் 151 சப்ஸ்டிட்யூஷன் 3 36 200 190 இது பண்ணிட்டு அப்புறம் 156 அதன் பிறகுதான் 482 வர வேண்டும். You need not seeking direction from the High Court directly 154 to 482. Before that, you have to follow all the procedure as per the CRPC. அது இப்படி வரக்கூடாதுன்னு சொன்னவர் தான் இந்த வழக்கு. யாருது? நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள். அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு குற்றம் நடந்துட்டா சார் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் சார், மறுநாளே அவர் எஃப்ஐஆர் போடல சார், உடனே 482. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்த வழக்கு இதுதான். நீங்கள் இதையெல்லாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டா 482 வர வேண்டும் என்று சொன்ன வழக்கு தான். ஓகே, அடுத்து 5வது சக்கீர் வாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2008 AIR சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 209. இதுவும் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு. 6வது வழக்கு ஹேமந்த் 2016 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 545. FIR not registered a criminal case defamation. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு புகார் அது ஒரு தகவல் கொடுக்கப்பட்டு அது காங்கிரஸ் அஃபென்ஸாக இருந்து அவர் அந்த காவல்துறை அந்த துறை நபர் FIR முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை ஆஸ் பர் அண்டர் 154 செக்ஷன் 1 படி என்று சொன்னார், அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யலாம். as well as defamation, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு டிஃபமேஷன் கூட போடலாம் டைரக்ஷன் படி அப்படி என்று சொல்லுகின்ற வழக்கு இது. சரி, அடுத்து கடைசி வழக்கு மெஹமத் யூசப் 2006 வால்யூம் 1 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 627. இது FIR ரிஜிஸ்டர் மஸ்ட் அப்படின்ற இந்த வழக்கில் கூட கண்டிப்பாக நீங்க எந்த பிரிலிமினரி இன்கொயரி தேவையில்லைங்க. ஆஸ் பர் அந்த டிஃபெக்டோ கம்ப்ளைண்ட்னுடைய அந்த ரிப்போர்ட் 2R ரிப்போர்ட் இங்க டெஃபினிஷன் 2R ஓட போடலாம். 2R னா ரிப்போர்ட் ரிப்போர்ட்டா இல்ல 170 சப்ஸ்டிட்யூட் 2 வந்துரும், இல்ல ரிப்போர்ட்னு சொல்றது 2R னு வரும். ஓகே, அது 170 சப்ஸ்டிட்யூட் 2 எடுக்கலாம். பட் இங்க இன்ஃபர்மேஷன் தான். அந்த கம்ப்ளைண்ட்னா 2D. அதன்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு FIR கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற வழக்கு என்று கூறி, இது எல்லாம் ப்ரீ அரெஸ்ட் என்றால் கைது செய்வதற்கு முன்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அவருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது. கைது செய்வதற்கு முன்னாடி இவருக்கு யாருக்கு அந்த உரிமை, கைது செய்ய முடியாது அந்த கம்ப்ளைனன்ட்டுக்கோ அல்லது இன்ஃபார்மன்ட்டுக்கோ உள்ள உரிமைகள் இதெல்லாம் இதையெல்லாம் செய்து பண்ணுவதற்கான. அதே போன்று காவல்துறை கைது செய்வதற்கு முன்னால் இதையெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணப்போ நேரடியாக அரெஸ்ட் பண்ணுகின்ற போது நேராக போய் அரெஸ்ட் பண்ணலாம். அப்போ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் அவர்கள் கைதுக்கு முன்னாடி காவல்துறையினர் செய்ய வேண்டியதும், அதே போல் முறையீடு செய்பவரும் அல்லது தகவலினை கொடுப்பவரும் அல்லது பாதிக்கப்பட்டவரும் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுடைய நடைமுறைகள் என்ன என்பதை சொல்வதுதான் கைதுக்கு முன்னாடி ப்ரீ அரெஸ்ட் என்று சொல்லுகின்றதுக்கு. இது நான் சொல்லியிருப்பது அனைத்து ப்ரீ அரெஸ்டுக்குள்ள அனைத்து ரிலேட்டட் ப்ரொவிஷனில் ஒன்லி ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ரிலேட்டட் சொல்லியிருக்கிறேன் என்று கூறி அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.